மாற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. அடுத்ததாக படைப்புகள் வழியே படைத்தவனை பாடம் சொல்ல முனைபவர், உணர்ச்சிகளின் பெருந்தி, உவமைக்கு அணையா தீபம். உணர்ச்சிகளின் பெருந்தி, உவமைக்கு அணையா தீபம். என் மீது அன்பும் பாசமும் நிறைந்தவர், முன்னாள் மாவட்ட வருவாய் அலுவலர், இந்நாள் பல கல்வித்துறைகளின் தலைவர், என் அன்பு ஆசிரியர் அப்துல் கரீம் ஃபாசில் ஜமாலி ஹலரத் அவர்களை எம் மாணவர்களுக்கு வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறேன். Alhamdulillah, alhamdulillahi rabbil alamin, wal aqibatu lil muttaqin, wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa alihi wa sahbihi ajma'in. கணியத்திற்குரிய ரஹ்மானியா பள்ளியின் முத்தவள்ளி சாஹிப் ஜாஃபர் சாஹிப் அவர்களே, பெருமையும் கண்ணியம் பொருந்திய மருத்துவ பேராசிரியர்களே, உலமா பெருமக்களே, பட்டயம் பெற இருக்கும் மாணவிகளே, அன்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. I expect salam from you, jawab, is மாஷாஅல்லாஹ். கண்ணியத்துரிக்க அவர்களே, என்னை பற்றி இவங்க ஆதிகாலத்து அக்குபஞ்சருடைய ஃபவுண்டர் ரிசர்ச் சொன்னாங்க. இட்ஸ் நாட் அட் ஆல் ட்ரூ. மேடைக்கு வேறு நான் எனக்கு ரொம்ப அலர்ஜியான விஷயம் மேடைக்கு மைக்கை பிடிக்கிறது தான். பெரும்பாலும் நான் ஐ வில் சே நோ. ஆனால் அன்வர் ஹசரத் வந்துட்டாங்க, எனக்கு வேறு வழியே கிடையாது. ஆக்செப்டட் தி இன்விடேஷன் அண்ட் ஐ எம் ஸ்டாண்டிங் பிஃபோர் யூ. அன்பிற்குரியவர்களே, நான் இந்த ஃபவுண்டர் உடைய அந்த மனத்திற்பத்தை பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், the resolute minded, that's resolute mindedness very important for any victory, any success. Your teacher Tamim Ansari is so confident. வரையொரு பிரிவில் சொன்னாங்க, விளையும் பயிர் தானாக வீடு வந்து சேருவதில்லை. Note the point. The produce you grow, it will not come to you automatically. You have to put efforts, then only that produce will come to your home. Therefore, hard work is very important. Then he quoted, it's really wonderful, Tamim Ansar. என் படைக்கு சிலர் போதும், ஏன் நானே போதும். Say, to that extent he is confident. Confidence is very, very important for anybody's life. When your asan, your teacher is so confident, you too should be confident. I have been given only 15 minutes. I have to wind up my speech. Still, after hearing him, I want to say more. The substance of the Islamic tenets, say prayer, say fasting, say Hajj. If you go in depth of all these things, the secret of all these tenets, இந்த எல்லா அடிப்படை என்னன்னு கேட்டால், to instill confidence in the man, மனிதனுள்ளே ஒரு கான்ஃபிடென்ஸை உண்டாக்கணும். பாருங்களேன், நீங்கள்
நீங்கள் அல்லாஹு அக்பர்னு சொல்லிட்டு தொழுகைக்கு தக்பீர் கட்டிட்டீங்க. It's a lengthy. Will you break your prayer if somebody calls you? Will you? No. You started the mission. You started the mission. You will never go out of it until you complete it. That is the prayer. That is the salah. You take the example of fasting, you know. When you intend to observe fasting in the morning, oh my Lord, I observe fasting for you for this day. You start the fasting in the morning. In the dawn, you have to wait for your breakfast till the dusk, you know, till the evening. You become very thirsty. You become very hungry, you know. Still very delicious foods are among you. Will you break your fast? Will you break your fast? Say no. You will never do it because you have started the mission. You will complete it. You accomplish it. And that is the secret behind the tenets of the Islamic tenet. ஹஜ் எடுத்துக்கங்க. ஹஜ்ஜுக்காக வேண்டி இஹ்ராம் கட்டிடுறீங்க. கட்டின பிறகு நீங்க உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு குளிர் வந்தாலும் தலையை போர்த்தி கொள்ளக்கூடாது. எவ்வளவு குளிர் வந்தாலும் தலையை போர்த்தி கொள்ளக்கூடாது. நடுக்குது, தலையை போர்த்திக்கலாமான போர்த்தக்கூடாது. ஏதாவது மற்ற பல விஷயங்கள் நீங்க ஹஜ்ஜில் இஹ்ராம் கட்டிய பின்பு இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியவை என்று சொன்ன பின்பு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி அந்த ஹஜ் முடிகிற வரைக்கும் அதை நீங்க நிறைவேற்றி தான் இருக்கீங்க. that instill confidence in you. அன்பிற்குரிய சகோதரர் ஜாஃபர் சாப் சொன்னாங்க, he quoted an incident, you know. There a woman came to the clinic. அவங்க 20 ஆண்டு காலமாக அக்குபஞ்சர் மட்டும்தான் அவங்க பார்க்குறாங்க. she will never go to any sort of medicine because you people instilled confidence in it. Therefore I wish when your asan, when your teacher, when your founder is so confident, as is the king, say fill it the blanks, as is the king so are subjects. எப்படி அரசனோ அப்படிதான் குடிகள். அரசன் எவ்வளி குடிகள் அவ்வளி. அப்படி உங்களுடைய ஆசான் இவ்வளவு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும்போது ரியலி ஐ ஆம் ப்ரௌட் ஆஃப் மிஸ் தைமீம் சாரி ஸோ கான்ஃபிடென்ஸ். மே அல்லாஹ் கிவ் மோர் கான்ஃபிடென்ஸ் அண்ட் லீவ் சக்ஸஸ். வள்ளுவன் சொல்லுவான், நோய் நாடி என்னங்க நோய் நாடி அதில் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். So that is the acupuncture is doing. You know, other doctors are, you know, simply they prescribe இது சாப்பிடுங்க அது சாப்பிடுங்க, that's all. But you people have to என்ன கேட்டீங்கன்னா நோய் நாடி அதன் முதல் நாடி அது என்ன, how, what is the disease, how it came, எப்படி இது வந்துச்சு, அது தணிக்கும் வாய்நாடி அது எப்படி அதையெல்லாம் அந்த நோயை தணிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று தீர்க்கமாக ஆலோசித்து ஒரு குறிப்பிட்ட புள்ளி நீங்க நாடி நீங்க அந்த தொலையிடுகிறீர்கள், குத்து அந்த செய்றீங்க. அப்போ யூ பீப்புள் ஆர் வெரி கான்ஃபிடென்ட், இங்குதான் இந்த உயிர் மூச்சு இருக்கிறது, இதில் வைத்தால் இது குணமாகும் என்று. such a very wonderful work you are doing, my dear graduates, inshallah. அது சொன்ன மாதிரி உங்களோட தன்னம்பிக்கை வேணும். you have to grow, you know, the hard work you have to do that. You have to understand what you are doing, you know. So it's so important. நம்ம டாக்டருக்கு ஃபீஸ் கொடுத்துருவோம், we will pay the fees, the doctor, for the treatment he has given, for the medicine he has given, we will give the fees, you will settle the fees. But you will never settle the kindness he shown to you, will you? Can you settle the dues that the doctor showed a kindness towards you till your death? You will remember him. Just you pay some simple coins, so that's all. But you are in debt. கடனாளி. நீங்க கொடுத்த சிகிச்சைக்கு நீங்க பணம் கொடுத்து முடிச்சிருவீங்க. ஆனால்
அவர் காட்டிய ஆதரவு, அன்பு உங்களை நோயிலிருந்து வெளிக்கொண்டு வந்தாங்க. அதுக்கு நீங்க வாழ்நாள் முழுவதுமே கடனாளி. அப்ப அதுக்காக வேண்டி நீங்க சச் அ கிரேட் திங் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, அல் இல்மு இல்மானி, இந்த கல்வி என்பது 2 வகைன்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு பெரிய ஒரு மார்க் அறிஞர், மருத்துவரும் கூட. அவங்க சொல்லுவாங்க அல் இல்மு இல்மானி, தி நாலேஜ் இஸ் ஆஃப் 2 kinds. இல்மு துன்யா, இந்த உலக கல்வி, இல்முல் ஆகிரா, இன்னொன்று மற்றொன்று ஆகிரத்திய கல்வி. இந்த இல்மு துன்யா என்று இந்த இல்முல் ஆகிரா என்று சொல்லி அதுதான் இந்த மார்க்க சட்டத்தை தெரிந்து கொள்வது. சரிங்களா? அந்த இல்மு துன்யா என்று சொல்வது அதுதான் மருத்துவம் என்று சொல்வார்கள். சரிட்டு சொல்றாங்க, லா தஸ்குன்ன பலதின் லா யகூனு ஃபீஹி ஆலிமுன் யுஃப்தீக அனித்தீன், ஆலிமுன் யுஃப்தீக அனித்தீன் வ தபீபுன் யுஃதீக தவாஉன் லக். நீங்க ஒரு ஊர்ல நீ தேர்ந்தெடுக்கிற சொல்லுவாங்க, கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. எந்த ஊர்ல உங்களுக்கு மார்க்கம் சொல்லி தருகின்ற அறிஞன் இல்லையோ, எந்த ஊரில் உங்களுக்கு மருத்துவம் பார்க்கின்ற மருத்துவர் இல்லையோ, அந்த ஊரிலே குடியிருக்கவே வேண்டாம் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு இந்த மருத்துவம் என்பது இஸ்லாத்தில் முக்கியம். இன்னும் சொல்லுவார்கள், இது ஃபர்து கிஃபாயா. எப்படி ஜனாசா தொழில் வந்துருச்சுன்னு கேட்டா அதை நிறைவேற்றுவது ஃபர்து கிஃபாயா, ஒரு கட்டாய கடமை. அந்த ஜனாசா நிறைவேற்றி தான் ஆகணும். யாரும் நிறைவேற்றில்லாட்டி எவரிபடி ஈஸினோ அவங்க குற்றவாளிகள். அது போலதான் இந்த இல்மு ஃபர்து கிஃபாயா கட்டியிருக்க வேண்டும். நீங்க எந்த அளவுக்கு இதில் எக்ஸ்பர்டைஸ் ஆகிறீங்களோ அந்த அளவுக்கு you will grow more and more. எக்ஸ்பர்டைஸ் இம்பார்ட்டன்ட். நீங்க சொன்ன மாதிரி ஒரு நாள் 2 நாள் எல்லாம் வராது. You have to practice. சொன்ன மாதிரி தமிழ்மன் சார் டைரக்டர் சொன்ன மாதிரி you have to practice more and more. You have to become perfect in your practice. உங்களுடைய செய்யற அந்த தொழிலில் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் சொல்லணும் அந்த அளவுக்கு. Just I will quote a small incident and wind up in speech. I do not want to elongate my speech. It's not the stage, for that. Say one day a big ship caught in the middle of the sea. ஒரு பெரிய ஒரு கப்பல் இந்த நடுக்கடலிலே மாட்டிக்கிச்சு. மிஷின் கெட்டு போச்சு. இன்ஜின் has broken down. வழி இல்லை. Very big ship. That the ship owner say, இதுக்காக வேண்டி பல ஆட்களை அழைச்சு பார்க்குறான். அந்த ஷிப்பு நகர மாட்டேங்குது. இன்ஜின் இஸ் நாட் ஃபங்க்ஷனிங். does not start functioning. At last he called a mechanical engineer. He came. He just observed. Observation is very important in your field. Observation. Just he sees what's wrong with this engine. என்ன ஆச்சு இந்த இன்ஜினுக்கு, என்ன அப்சர்வேஷன். இது மாதிரி தான் இந்த ஒரு நோயிலையும் அப்சர்வேஷன் பார்த்துட்டு just after some half an hour say he takes its bag out and takes up a hammer and just slightly strikes on a particular part of engine. Engine started functioning. So many people came that it was fruitless. The efforts were futile. This man came just half an hour observation. நோய் நாடி அதன் முதல் நாடி என்ன, வாட் இஸ் ராங் வித் இட், வாட் இஸ், எப்படி இது வந்துச்சு, இது என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு சுத்தில ஒரு அடி என்ஜின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. Then he went to that man. Then he sent a bill for $20,000. The owner was taken aback. என்னடா அநியாயமா இருக்குது. This man came and just he spent just half an hour. For that he demands $20,000. Then he wrote what? Just he spent half an hour. You sell the detailed bill. That so company, big company, he sent a mail to the
the man, mechanical engineer, you send a detailed bill. He just paid for the hammer stroke $2 for the stroke. He took the சுத்தில எடுத்து ஒரு அடி அடிச்சான் இல்லைங்களா, அதுக்கு $2. ஆனா எங்க எப்போ எப்படி அடிக்கணுங்கிறதுக்கு அந்த டெக்னிக்கல் நோ பார்த்தீங்களா, அதுக்கு $19,998. That is the thing, you know. இது உடனே அவங்க டாக்டர் தமிழ் சார் சொன்ன மாதிரி ஒன் ஃபைன் மார்னிங் ஓவர் நைட் இட் வுட் கம், யூ வுட் ஹாவ் ஒர்க் ஹார்ட், யூ ஸ்டார்டட் தி மிஷின். நல்லா அவங்க உழைத்து எப்படி உங்களுடைய அந்த ஆசான் சோ கான்ஃபிடென்ட், யூனோ, என் படைக்கு 3 பேர் போதும், வேண்டாம் நான் தனியால் போதும் என்று எந்த அளவுக்கு அவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறோ அந்த கான்ஃபிடென்ட். தவக்கல் அலல்லாஹ் ஃபைதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்வை தவக்கல் வைங்க. ஃபின் அஸம்த, நீங்கள் அதை பற்றி நீங்கள் உறுதி கொண்டீங்கன்னா யூ ப்ரொசீட் ஃபர்தர், யூ வில் சக்சீட். யூனோ, மே அல்லாஹ் bless every one of us who was present here. Wa akhiru da'wana alhamdulillahi rabbil alamin. பைபிள் சொல்கிறது, கூலி வேலைக்கு பாத்திரமானது. ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்கு விற்பவனும் தேக்கு விற்பான் என்ற பழமொழியை எங்கள் மாணவர்களுக்கு ஊக்குவித்த ஹதரத் அவர்களுக்கு நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன்.